அடுப்பு பற்ற வச்சு பானல் வச்சாச்சு. பானல் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டோம். எண்ணெய் ஊற்றினோன்னே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு, எண்ணெய் காஞ்சிச்சு. அதனால் நம்ம பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுறோம். இதில் பருப்பு கொஞ்சம் சிவந்து வரட்டும். சிவந்து வர பிறகு நம்ம வெங்காயம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்ந்துச்சு. வெங்காயம் போட்டோம். வெங்காயம் வந்து நம்ம சிவரணும், கொஞ்சம் நல்லா சிவந்து வரணும். அதை நல்லா வதக்கணும். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்க கூடாது, மீடியமாக வறுக்கணும். ஒரு துண்டு இஞ்சி, 10 பூண்டு பல், 6-7 மிளகா, வரமிளகா, எல்லாத்தையும் நல்லா வரணும். உங்களுக்கு நான் போட்டுக்கிற மிளகா வந்து வீட்டு மிளகா போட்டுருக்கோம். உங்களுக்கு வேணால் காஷ்மீர் மிளகா வேணால் போட்டுக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் புளி, நல்லா வதங்கிச்சு. வதங்கினோன்னு நம்ம இப்போ ஆஃப் பண்ணிடணும். மிக்ஸி ஜாரில் போட்டுட்டோன்னே கொஞ்சோண்டு உப்பு போட்டுட்டு குறைப்பாக அரிசி எடுத்துன்னு வர போகிறோம். நம்ம குடும்பத்தில் குறைப்பாக அரிசி எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம இப்போ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அரைக்க போகிறோம். இதுமாதிரி நைஸாக அரிசி எடுத்துன்னு வந்துட்டு போகிறோம். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு போட்டுருக்கோம். நம்ம தாளிப்பத்துக்கு கொஞ்சோண்டு நாங்கள் நெல்லெண்ணெய் விடுறோம். நல்லா நொட்டுன்னு கடுகு போட்டுட்டோம். கருப்பு பொடிச்சு 1/4 போட்டுட்டோம். உளுத்தம்பருப்பு வந்து 1 டீஸ்பூன் சீரகம் போட்டோம். பருப்பெல்லாம்
சேர்ந்துருக்கு. சேர்ந்தோடனே நம்ம கறிவேப்பிலை போட்டோம். கறிவேப்பிலை போட்டோடனே நம்ம தாளிச்சு சட்னி ஊற்றிட வேண்டியதுதான். ஊற்றிட்டோன்னா நம்ம கலர வேண்டியது தான். சட்னி அருமையாக இருக்குது. சட்னி வெங்காய சட்னி ரெடி. தோசைக்கு, இட்லிக்கு, 4 இட்லின்னா கூட 5 இட்லின்னா கூட சாப்பிட்லாம். இது வெங்காய சட்னி வச்சோம். சட்னி வச்சோன்னா தோசை ஊற்றி சட்னி வச்சு பசங்களுக்கு கொடுக்குறோம். பசங்களுக்கு கொடுத்தோம்னா நாங்கள் கொஞ்சோண்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சாப்பிட்டு